ஆலங்குடி தொகுதி உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ராஜாராம், வடகாடு கிராமத்தை சேர்ந்தவன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறேன். நான் இளநிலை பொறியியல் படித்துவிட்டு தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிந்து வருகிறேன். நான் ஆலங்குடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆலங்குடி தொகுதிக்குள் இருக்கிற அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மக்களின் உதவியோடு, மக்கள் போராட்டத்தோடு நானும் சேர்ந்து போராடி அனைத்து கடைகளையும் ஆலங்குடி தொகுதியிலிருந்து அகற்றுவேன். இது என்னுடைய முதல் வாக்குறுதி. நான் பல டாஸ்மாக் போராட்டங்களை நடத்தியவன், பல டாஸ்மாக் போராட்டங்களில் பங்கெடுத்தவன் என்கிற அடிப்படையில் நான் இந்த வாக்குறுதியை உங்களுக்கு தருகிறேன். கட்டாயமாக, உறுதியாக ஒரு டாஸ்மாக் கடை கூட ஆலங்குடி தொகுதிக்குள் இருக்காது. மக்களின் உதவியுடன், மக்கள் போராட்டத்துடன் அனைத்து கடைகளையும் இழுத்து மூட வைப்பேன். ஆட்சியாளர்கள் மூலமாக இழுத்து மூட வைப்பேன். ஒருவேளை இதே வாக்குறுதியை திமுகவின் வேட்பாளரோ அல்லது அதிமுகவின் வேட்பாளரோ உங்களிடம் கொடுத்தால் நீங்கள் தாராளமாக அவருக்கு வாக்களிங்கள், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தாலும் அது பொய் வாக்குறுதியாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் நடந்த வரலாறு அப்படி இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அக்கா கனிமொழி அவர்கள், இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பற்றி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஆனால் இப்போ திமுகவின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2021 2026 வரைக்கும் திமுகவின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எந்த மதுக்கடையும் மூடத்துக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க கொடுக்குறது எல்லாமே பொய் வாக்குறுதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஏன் அக்கா கனிமொழி வரைக்கும் போகிறோம்? நம்ம ஆலங்குடி தொகுதியில் வந்துடுவோம். நம்ம ஆலங்குடி தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் சிவபி மையநாதன் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2016 2021 வரைக்கும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக, அதாவது எதிர்க்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஆலங்குடி தொகுதியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் டாஸ்மாக்கை எதிர்த்து மக்கள் போராடினார்களோ அந்த பகுதிக்கெல்லாம் அண்ணன் போனாங்க, மக்களோடு சேர்ந்து போராடினாங்க. அங்கே இருந்த மதுக்கடைகளை மூடத்துக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. இதை நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தமங்கலத்தில் மக்கள் கடுமையாக போராடினாங்க. 2021 முன்னாடி கடுமையாக போராடி அந்த ஊரில் உள்ள கடைகளை அகற்றினாங்க. கடையெல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க. கொத்தமங்கலத்தில் பெண்கள்லாம் எல்லாமே பெண் புலிகள் மாதிரி தான் அவங்களாம் உடச்சி தள்ளிட்டாங்க. அண்ணன் கடைசியாக அங்கே வந்தார். அண்ணனும் அதுக்கு உறுதுணையாக இருந்தாருன்னு வச்சுக்க. நம்ம அண்ணனை நம்ம அந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது. அண்ணன் உறுதுணையாக இருந்தார். இருந்து அந்த கடையை மூடத்துக்கு அண்ணன் ஒரு காரணமாக இருந்தார். அதே போல் புல்லான் விடுதி பல கிராமங்களில் அண்ணன் சிவவி மையநாதன் அவர்கள் போய் நின்று அந்த கடைகளை மூடத்துக்கு அவரும் ஒரு காரணியாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம மறுக்கலை. அது முடிஞ்சது. அடுத்த மறுபடியும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணனுக்கு வாக்களிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் போய் மூடிட்டார் அண்ணன் நமக்கு உதவியாக இருக்கிறாரு, அண்ணனுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஏற்கனவே ஜெயிச்சதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணனை ஜெயிக்க வச்சாங்க. 2021 அண்ணன் அமைச்சர் ஆயிட்டார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அண்ணன் தற்போது திமுக அமைச்சரவையில் ஒரு அமைச்சர். இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஆதரவாளர் மூலமாக எந்தெந்த ஊர்லலாம் டாஸ்மாக் கடையை அண்ணனே இருந்து மூடினாரோ அந்தந்த ஊர்லலாம் அண்ணன் சிவபி மையநாதன் அவர்களே அவருடைய ஆதரவாளர் மூலமாக கடையை திறக்கிறாங்க. அண்ணன் திறக்கிறார் இல்லை, அண்ணனோட உதவியோட. அண்ணன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, அதே உதவி தானே. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்தந்த ஊர்களில் திமுகவின் உறுப்பினர்கள் கடையை திறக்கிறாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் கடையை திறக்கிறாங்க. இதுக்கு மக்கள் போராடுறாங்க. ஆனால் அண்ணன் சிவபி மையநாதன் அவர்கள் என்னன்னு கூட எட்டி பார்க்கல. குறிப்பாக கொத்தமங்கலம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் போகிறாங்க. திமுககாரங்களும் திமுக ஆட்சியில் போராடிட்டு இருக்காங்க டாஸ்மாக் எதிர்த்து. ஆனால் அண்ணன் சிவபி மையநாதன் அவர்கள் அந்த பகுதியில் என்னன்னு கூட கேட்கல. கடைசியாக ஆட்சியாளர்கள் கடையை திறந்துட்டாங்க. இப்போது மக்களுக்கு இப்போ தான் புரியுது. கடந்த ஆட்சி காலத்தில் எந்த கடையை மூடினாரோ அதே கடையை திறக்கிறதுக்கு அண்ணனோட உதவியோட திறந்துட்டாங்களே. அப்போ அண்ணன் ரெட்டை வேடம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத மக்கள் இப்போ தான் உணர்ந்துருக்காங்க. இது வழக்கம் தான், இது நமக்கு நல்லாவே தெரியும். எப்போதுமே திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மனித புனிதர்கள் போல மாறிடுவாங்க. அதாவது இவங்களை போல ஒரு ஆள் இல்லை, அருமையான ஆளுங்க, இது மாதிரிலாம் பார்த்துருக்கவே முடியாதுங்க வரலாற்றில் அப்படிங்கிற மாதிரி கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. அதே ஆளுங்கட்சியாக திமுக மாறித போது அப்படியே அந்த அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் திரும்ப கட்டவிழ்த்து விடுவாங்க. அதுதான் இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறோம்ல. கொத்தமங்கலம், புல்லான் விடுதி போன்ற கிராமங்கள், இது மாதிரி பல கிராமங்களில் இதே நிலைமை. எங்கெங்கெல்லாம் போராடி கடையை அடைச்சாரோ அந்த ஊர்லலாம் கடை வந்துருச்சு. திமுகவின் உறுப்பினர்கள் தான் அந்த கடையெல்லாம் திறந்து வச்சிருக்காங்கிறது அண்ணனுக்கே தெரியும். அண்ணன் மக்களின் போராட்டத்தை என்னன்னு கூட கேட்கல. இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சிவபி மையநாதன் கூட சீட்டு கொடுக்கலாம், அல்லது வேற யாருக்கோ திமுக கொடுக்கலாம். அதே போல் அதிமுகவில் கூட யாருக்கும் சீட்டு கொடுக்கலாம்.
இப்போ இவரோட இரட்டை முகத்தை நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட போறீங்களா? இல்ல புதிதாக வாய்ப்பு கேட்டு வர்ற எங்களை மாதிரி ஆட்களுக்கு நாங்க கடையெல்லாம் நாங்களே மூடுவோம்னு சொல்றோம். பல போராட்டங்களை நடத்திருக்கோம்னு சொல்றோம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணணும். யாரை நீங்க தேர்ந்தெடுக்குங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. கடைசியா எங்களை போராட்டம் மட்டும் தான் கூப்பிட்டீங்கன்னா போராட்டம் மட்டும் வந்துட்டு போறோம். இன்னும் இதுக்காக நாங்கள் உங்களை விட்டுட்டு போறது. நாங்கள் போராட்டத்துக்கு எப்போதுமே வருவோம், வந்து போராடுவோம். ஆனால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் கிடைத்தால் நாங்களே முன்னாடி நின்று போராடி அனைத்து கடையும் தொகுதியிலிருந்து அகற்றுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறேன். இந்த தேர்தலில் ஆலங்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதியாக வெல்லும். நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. இவங்களுடைய முகத்திரையை நாங்கள் கிளிக்காமல் விட மாட்டோம். இந்த தேர்தலில் திமுக பண்ண அனைத்து அட்டூழியங்களையும் அராஜகங்களையும் ஒன்றொன்னா சொல்லுவோம். பொய் வாக்குறுதியில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அனைத்தையும் போட்டு உடைப்போம். மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்போம். அப்படி நாங்கள் வைக்கும்போது மக்கள் எங்களை தவிர வேறு யாரையும் நம்ப முடியாதுங்கிற சூழ்நிலை உறுதியாக உண்டாகும். நாம் தமிழர் கட்சி ஆலங்குடி தொகுதியில் குறைந்தபட்சம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.